வாழ்க வளமுடன். நான் பகோடா குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பகோடா செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ மாவுக்கு 50 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நல்லா கலந்துக்குங்க. கடலை மாவு 1/4 கிலோ கடலை மாவு, பச்சரிசி மாவு 50 கிராம், 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், உப்பு வந்து தேவைக்கு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து பூண்டு 2 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துணுக்கு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கேன். நம்ம சிவப்பு மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை எல்லாத்தையும் கலக்கிடுங்க. நான் வந்து 2 சின்ன பெரிய வெங்காயம் 2 சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 இது மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அரிஞ்சுக்கோங்க. நல்லா மாவில் போட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து கலர் பொடியெலாம் போடலை. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூனு. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். இந்த பகோடா குழம்பு வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், வெறும் வாயிலும் சப்பாத்தி சாப்பிட்லாம். பகோடா வெறும் வாயில் பசங்க கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வானெல்லாம் சுட வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் முன்னாடி காய வச்சுக்கோங்க. பகோடா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம அதை சுட வைக்கிற எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் அப்படி ஊற்றிக்கிங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க நல்லா. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. அது எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பகோடாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் குழம்புல போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி செஞ்சுக்கலாம் பகோடா. நம்ம வீட்டிலே மாவு வந்து நம்ம இது மாதிரி வீட்டிலே செஞ்சு குழம்பு வைக்கலாம். பகோடா வந்து இப்போ திருப்பி போட்டுக்குங்க. நல்லா சேர்ந்துடுது. நல்லா சேவர வச்சு, நான் கலர் பவுடர்லாம் போடல, ஏதோ சிவப்பு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன் பகோடாவுக்கு. இது பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு. 1/4 கிலோ கடல மாவுக்கு 50 கிராம் பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா மொறு மொறு நல்லா வரும். நல்லா செவந்துடுது. நம்ம எடுத்துடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை.
இது மாதிரி எல்லா பகோடா பொரிச்சு எடுத்துட்டு நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா வேகட்டும், அப்புறமா திருப்பி விடலாம், இல்லைன்னா ஒட்டிக்கும் கரண்டியில். இதை பாருங்க, இப்போ நல்லா திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டுட்டு ப்ரௌன் கலராக வந்தால் எடுத்துடலாம் நம்ம. இப்போ யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம சாம்பார், காரக்குழம்பு இப்படி தான் வைப்போம். சிக்கனு, மட்டனு இதுமாரி நம்ம வீட்டில் ஒன்று ஆளுலாம் இல்லாதப்போ இப்போ இதுமாரி பகோடா குழம்புலாம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு செய்யலாம். விருந்தாளி வந்தவங்களுக்கு புதுசாக மாடலாக. ஆனால் பகோடா வந்து தூளாக பொரிக்கக்கூடாது, இதுமாரி கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கணும், பெருசு பெருசாக. இப்போ இந்த பகோடாலாம் எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பகோடா குழம்புக்கு இந்த வானல் வச்சுருங்க. அடுப்பில் வானல் வச்சுட்டு அந்த குழம்புக்காக நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த இலை இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு நான் 3 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது வந்து மிக்சியில் தேங்காயும், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு இது 4 அரைக்க போகிறோம் நம்ம. இந்த மஞ்சள் பொடி, மிளகாத்தூள். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றலாம். வானல்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு இலை நல்லா பொரியுது. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கி வச்சு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. சீக்கிரம் வதங்கிடும்.
இப்போ இந்த ஒரு தக்காளி இதில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி எடுத்துருக்கேன். அது தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஏன்னா தக்காளி நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் புளிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க புளியை. தக்காளி வந்து நல்லா கரையணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, கால் ஸ்பூன் பெருங்காயம். இப்போ நான் மிளகாய் பொடி குழம்பு தூள் தான் போடுறேன். 3 ஸ்பூனுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டு காய்ச்சிக்கிறேங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு வந்து காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா பக்கோடாவில் கொஞ்சம் காரம் இருக்கும். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். கல் உப்பு. பக்கோடா உப்பு இருக்கிறதுனால குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து குழம்பு கொதிக்குது. இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். நான் ஊற வச்சதை கரைச்சி வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றணும். நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காவை. நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதும் தேங்காயை ஊற்றி நம்ம பக்கோடா போட வேண்டியதான். வந்து குழம்பு நல்லா கொதிக்குது. நான் வந்து அரைச்சி வச்சுக்கிற தேங்காயை அதில் ஊற்றுறேன். இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கொதிச்சதும் இந்த பக்கோடாலாம் அதில் போட்டுடலாம் நம்ம. நீங்கள் வந்து உப்பு காரம் மட்டும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. புளி வந்து இதில் வந்து கனமாக ஊற்றக்கூடாது. நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு தான் ஊற்றணும். இங்கே ஒரு கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி இதை கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பக்கோடாலாம் இதில் போட்டலாம். பக்கோடா போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பக்கோடாலாம் அந்த சூட்டில் வந்து ஊற ஆரம்பிக்கும். குழம்புல இந்த மசாலா எல்லாம் அந்த பக்கோடாவில் ஏறும். சிக்கன் கறி மாதிரியே இருக்கும். குழம்பு வந்து பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கும். ஆற ஆற அப்படியே கட்டி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. பாருங்க, ஒரு கட்டி வெல்லம் போடுறேன். ஏன் வெல்லம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அது கடமாக வேண்டாம், சும்மா ஒரு கட்டி.
போட்டால் போதும். பகோடா குழம்பு ரெடிங்க. இதில் வந்து கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்குங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பகோடா குழம்பு ரெடிங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும், சிக்கன் கிரேவி மாதிரியே. இது சாதத்துக்கு, பரோட்டாவுக்கு, நானுக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிட்லாம். நெய் சாதத்துக்கு, பிரியாணி கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.